அன்பு குழந்தைகளே, வணக்கம். நாம இன்னைக்கு சில எளிய ஒலிகளை நாம கேட்க போகிறோம். அது என்ன ஒலிகள் அப்படின்னு பார்க்கலாமா? சரி. இந்த ஒலிகளை ஆசிரியராகிய நானே அதை எழுப்ப போகிறேன். நீங்கள் அதை கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? நமக்கு அது என்ன ஒலிகள்னு பார்க்கலாமா? நல்லா ஆழ்ந்து கூர்மையா கேளுங்க. க க க க க க. இது எதனோட ஒலி? மிக நன்று. நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. எதனோட ஒலி? அது ஒரு காகத்தின் ஒலி. சரி, அடுத்த ஒலி எழுப்பட்டுமா? கீ 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 கீ. மிகவும் சிறப்பு. நான் ஒலி எழுப்புறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்களே. அருமை அருமை. இது எதனுடைய ஒலி? கிளியின் ஒலி இல்லையா? சரி, கிளி கீச்சிடுகிறது இல்லையா? சரி, என் வீட்டுக்கு அருகில் ஒரு சிறுமி இருக்கிறாள். அந்த சிறுமியின் பெயர் அரசி. அரசியா? ஆம், அந்த பெண்ணின் பெயர் அரசி. நமக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பெயர்கள் வைத்துள்ளார்கள் அல்லவா? அதே போன்று என் பக்கத்து வீட்டில் இருக்கும் சிறுமியின் பெயர் அரசி. அவள் எப்போதும் என் வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருப்பாள். அந்த விளையாடி கொண்டிருக்கும் அந்த சிறுமி எப்போதும் அதை சுற்றியே ஒரு உயிரினம் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். 4 கால்கள், ஒரு வால் உடையது. அது எப்போது அந்த சிறுமி வந்தாலும் என்றவாறு ஒலி எழுப்பும். ஆனால் அந்நியர்கள் யாரால் வந்துவிட்டால் என்று பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஒலியை எழுப்பும். அது என்ன உயிரினம் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒலியை வைத்தே கண்டுபிடித்திருப்பீர்கள். என்ன அது? நாய். ஆம், அது ஒரு அழகான நாய்க்குட்டி. புசு புசுவென்று அழகாக திராட்சை பழ கண்களுடன் கொழு கொழுவென்று இருக்கும். அந்த நாய்க்குட்டி அரசி எப்போதுடன் விளையாடி கொண்டே இருப்பாள். அந்த அரசி எப்போதும் விளையாடும் போது அந்த அரசியின் மீது நாய்க்குட்டி துள்ளி துள்ளி குதித்து விளையாடும். அந்த துள்ளி துள்ளி குதித்து விளையாடுவதை பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்கும். ஆகா, நாமளும் விளையாடி கொள்ளலாமா அப்படி என்று. அது எப்போதும் சில குறும்புத்தனங்களை செய்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த நாய்க்குட்டிக்கு சுட்டி என்று பெயரிட்டிருந்தாள். அதற்கு பசிக்கும் போது அது என்று ஒரு முனகும் குரலில் ஒலியை எழுப்பும். உடனே அரசி உணவு கொண்டு அந்த நாய்க்கு வைப்பாள். அதுவும் நன்றியுடன் வாளை ஆட்டி கொண்டே சாப்பிட்டு கொண்டு இருக்கும். ஆகா, அந்த காட்சி மிகவும் அற்புதம். அப்போதும் அவ கையில் சில பொம்மைகளை வைத்து கொண்டே இருப்பாள். அரசி அழகான ஒரு நாய் பொம்மை வைத்திருக்கிறாள். இது என்னவென்று அனைவருக்கும் தெரிகிறதா? ஆமாம் ஆமாம், இதுதான் அரசி வைத்திருக்கும் நாய்க்குட்டியின் பொம்மை. இதை பாருங்களேன். இதில் பின்புறம் சாவி வைத்துள்ள நாய்க்குட்டி இல்லையா? இங்கே பாருங்கள், இதற்கு சாவி கொடுத்தால் நாய்க்குட்டி நடந்து செல்வதை காணலாம். சரி, இந்த நாய்க்குட்டியை எப்பொழுதும் அரசி கையிலேயே வைத்திருப்பாள். அந்த கையிலே வைத்திருக்கும் பொழுது நம்ம உயிருள்ள நாய்க்குட்டி, அதாவது சுட்டிக்கு சில நேரம் உணவு கொளிக்கும் போது அது சாப்பிடும். சில நேரம் அது என்ன செய்யும்? மகிழ்ச்சியாக இருப்பதை காட்ட தன் வாளை ஆட்டி காட்டும். அப்புறம் சில நேரம் அந்நியர்கள் வரும்போது பூ பூ அப்படி என்று ஆக்ரோஷமாக உழைத்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டும் இல்லையா குழந்தைகளே? ஆனால் இந்த நாய்க்குட்டி சாவி கொடுக்கும் போது மட்டும் நடந்து செல்கிறது. அப்புறம் அதனுடைய சக்தி குறைந்ததும் நின்று விடுகிறது. அரசி யோசித்து பார்த்தாள். என்னடா அதிசயம்! ஒரு நாய்க்கு நாம் உணவளிக்கிறோம், அது சாப்பிடுகிறது, அது தன்னுடைய வாளை ஆட்டுகிறது. அப்புறம் பார்த்தால் சில நேரம் அந்நியர்கள் வரும்போது ஆக்ரோஷமாக குறைக்கிறது. ஆனால் இந்த நாய்க்குட்டியோ எதுவுமே செய்யவில்லையே. அடடா, என்ன அதிசயம் இது என்று வியப்புடன் யோசித்து கொண்டே இருந்தாள். அரசி யோசித்து கொண்டே இருந்த போது என்ன காரணமாக இருக்கும்? அது உங்களுக்கு புரிகின்றதா குழந்தைகளே? கவனமாக நல்லாக யோசித்து பாருங்கள். ஒன்று உயிர் உள்ளது, மற்றொன்று உயிரற்றது. ஆமாம், அரசி வளர்த்து வந்த நாய்க்குட்டியான சுட்டி அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் காட்டுகிறது இல்லையா? அன்பாக இருக்கும் போது வாளை ஆட்டுகிறது, ஆக்ரோஷமாக இருக்கும் பொழுது கோபமாக முறைக்கிறது இல்லையா? ஆம், அது இரண்டுக்கும் என்ன காரணமாக இருக்கும் குழந்தைகளே? நீங்களே யோசித்து பாருங்கள். மிகச்சரி, நீங்கள் அற்புதமாக கண்டுபிடித்தீர்கள். என்ன அது? ஒன்று உயிருள்ள நாய்க்குட்டி, மற்றொன்று உயிரற்ற பொம்மை. மிகவும் சரி. ஆமாம் குழந்தைகளே, இப்பொழுது உயிருள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டால் அதற்கு என்னென்ன குணங்கள் இருக்கும் என்று நாம் யோசிக்கலாம். என்னென்ன குணங்கள் இருக்கும்? உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்ட சுட்டியையே எடுத்துக்கொள்வோமே. அதற்கு உணவு அளிக்கும் பொழுது அது என்ன செய்கிறது? அது வாளை ஆட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது
இல்லையா? அதை போன்றே அது வேற என்னென்ன செயல்கள் செய்கிறது என்று பார்ப்போமா? ஆம், பார்க்க முடியும் கண்டிப்பாக. இல்லையா? பாருங்கள், அது என்ன செய்யும்? உணவு எடுத்துக்கொள்ளும். இல்லையா? அது அரசி வளர்த்து வந்த போது அது மிக குட்டியான நாய்க்குட்டியாக இருந்திருக்கும். தற்பொழுது பார்த்தோம் என்றால் அது வளர்ந்து இருக்கிறது. இல்லையா குழந்தைகளே? ஆம். அதற்கு மேல என்ன செய்கிறது? சில உணர்ச்சிகளை காட்டுகிறது. ஒரு மகிழ்ச்சியை காட்டுகிறது, ஒரு குறைத்தல் மூலமாக அதனுடைய கோபத்தை காட்டுகிறது. இல்லையா குழந்தைகளே? ஆம், மிகவும் நன்று. அடுத்தது என்ன செய்கிறது? தன்னுடைய இளம் உயிரியை உருவாக்குகிறது. ஒரு நாயானது நாய்க்குட்டியை உருவாக்குகிறது. இல்லையா குழந்தைகளே? ஆம். அடுத்ததாக என்ன செய்கிறது? ஓரிடத்திலிருந்து இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக ஓடி செல்கிறது. இப்பொழுது அந்நியர் வந்துவிட்டால் வேகமாக ஓடி சென்று அருகில் நின்று குறைக்கிறது. இல்லையா? ஆம். உயிருள்ளவை அனைத்துமே என்னென்ன செயல்கள் செய்யும் என்றால் உணவு எடுத்துக்கொள்ளும். அடுத்ததாக நகரும், இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்லும். அடுத்ததாக நோக்குவோமானால் அது ஒவ்வொரு முறையும் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக் கொள்ளும். அடுத்ததாக நன்றாக சுவாசிக்கும். இல்லையா? அது என்னது சுவாசம்? என்னது புதிதாக இருக்கிறதே என்று யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு உயிரினமும் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு செயல்தான் சுவாசம். நாம் உயிருடன் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளமே சுவாசம்தான். எப்படி கண்டுபிடிப்பது சுவாசத்தை? ஆம், ரொம்ப எளிது குழந்தைகளா. நம்மளுடைய கைகளை எடுத்துக்கொள்வோம். நமது மூக்கின் அருகில் வைத்து பாருங்கள். மூக்கின் வழியாக காற்று உள்ளே சென்று வெளியே வருவதைத்தான் நாம் சுவாசித்தல் என்கிறோம். சரியா குழந்தைகளே? ஆம், மிகவும் சரி. இப்பொழுது ஒரு முறை திரும்பவும் சொல்வோம் உயிருள்ளவைக்கு என்னென்ன பண்புகள் இருக்கின்றன என்று. நாம் சொல்வோம் என்னென்ன? ஆம், சொல்லலாமா? உணவு முதல் தேவை, உணவு. இரண்டாவது, உணவின் மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இல்லையா? அப்போ இரண்டாவது பண்பு வளர்ச்சி. அடுத்தது மூன்றாவதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு உணவிற்காகவோ இல்ல மற்றும் ஒரு தேவைக்காகவோ ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து செல்லும். சரியா குழந்தைகளே? ஆம். அத்துடன் சேர்த்து சுவாசித்தல். ஆம், சுவாசிக்கும். ஒவ்வொரு உயிருள்ள உயிரினமும் கண்டிப்பாக தான் வாழ தேவையான காற்றை எடுத்துக்கொள்ளும். அது எவ்வாறு என்னவென்றால் அது சுவாசித்தல் மூலமாக மட்டுமே நடைபெறும். சரியா குழந்தைகளே? இப்பொழுது பாருங்கள், நான் சில உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடிய படங்களை உங்களுக்காக காட்டுகிறேன். நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். உணவின் போது எப்படி உணவை எடுத்துக்கொள்கின்றன என்பதற்கான காட்சிகள் இவை. சரி குழந்தைகளே, இப்போ உணவிற்கான காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்ததாக ஒவ்வொரு உயிரினும் தன்னுடைய தேவைக்காக நடந்து செல்கின்றது. அத நடந்து செல்லலாம், இல்லை பறவைகள் என்றால் பறந்து செல்லலாம். சரியா குழந்தைகளே? இதே நீர்வாழ்வன என்றால் நீந்தி செல்ல முடியும். சரியா? இதற்கானதையும் நம்மால் பார்க்க முடியும். இதுக்கு பாருங்கள், இப்பொழுது இந்த படத்தில் ஒரு அப்படியே அழகா ஒரு பூனைக்குட்டி உள்ளது. இந்த பூனைக்குட்டிக்கு ரொம்பவும் பசிக்கிறது போலும். அதற்கான வழியை காட்டுவோமா? காட்டுங்கள் பார்க்கலாம். உங்களுக்காக அரிய வாய்ப்பாக உங்களுடைய புத்தகத்திலேயே அது உள்ளது. நாம் நம்மளுடைய எழுதுகோலை எடுத்து அந்த பூனை பால் குடிக்க தேவையான சரியான வழியை காட்டுவோமா? மிக நன்று குழந்தைகளே, அதை நாம் செய்து விடுவோம். சரியா குழந்தைகளே? நாம் ஒவ்வொருவரும் உணவு எடுத்துக்கொள்கிறோம். அந்த உணவின் மூலமாக நமக்கு சக்தி கிடைக்கிறது. இல்லையா? ஆம், நமக்கு உணவு மூலமாக சக்தி கிடைக்கிறது. அத்துடன் நமக்கு என்ன கிடைக்கிறது? நம் உடலும் மனமும் வளர்ச்சி அடைகின்றன. ஆமாம் குழந்தைகளே, நம்மைவே யோசித்து பாருங்களேன். நாம் பிறக்கும் போது குட்டி குழந்தையாக இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச தடுமாறி நாம் என்ன செய்து விட்டோம்? பேச ஆரம்பித்து நடக்க ஆரம்பித்து நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பள்ளிக்கு வந்து விட்டோம். மிகவும் அற்புதமான தருணம். நம்மை போன்றவே பல நண்பர்கள் இருக்கிறார்கள் நம் வகுப்பில். இல்லையா குழந்தைகளே? மிகவும் அற்புதம். ஆம் குழந்தைகளே, நாம் என்ன ஆகும்? அடுத்தது நம் வீட்டை யோசித்து பாருங்கள். நம் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா, அண்ணன் போன்றவர்களை யோசித்து பாருங்கள். ஆம், அவர்கள் என்ன இருக்கிறார்கள்? நம்முடன் பார்க்கும் பொழுது அவர்கள் உயரம்